Hi friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு ஒரு unboxing வீடியோ தாங்க பார்க்க போறோம். இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மீஷோல இருந்து first time ஆர்டர் பண்ண வளையல் தாங்க இருக்கு. ஒரு 4 டசன் வளையல் வந்து மீஷோல இருந்து நான் வாங்கி இருக்கேன். சோ இந்த வளையல் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி வளையல். இது வந்து சுடிதார், saree, பட்டுப்பாவாடை சட்டை, குர்த்தின்னு எதுக்கு வேணாலும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க இந்த வளையல் வந்து பாத்தீங்கன்னா கலர் பீட்ஸ் இருக்கக்கூடிய வளையல்ங்க. இது சைஸ் வந்து 2.8. இது வந்து கனிஷ்காக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். இதில் எல்லா கலரும் இருக்குது. மல்டி கலர் இருக்கிறதுனால நம்ம எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும் இதை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டலு. ஸோ அதனால் சீக்கிரத்தில் வளையாது. ரொம்பவே குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. இப்போ மீஷோவில் இது ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அடுத்ததாக ஒயிட் பீட்ஸ் இருக்குது இந்த வளையலுங்க. இந்த வளையல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீடை சுற்றி குட்டி குட்டியாக ஒரு பூ டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ வளையல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பூ டிசைன் தான் இருக்குது. ஸோ இந்த வளையல் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ட்ரெஸ்க்கு வந்து மேட்சிங்காக போடுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். பெரும்பாலும் நம்மக்கிட்ட வந்து ஒயிட் கலர் வளையல் வந்து அதிகமாக யாரும் வச்சுருக்க மாட்டோம். ஸோ இந்த ஒயிட் கலர் வளையல் வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸோ இல்லை ஒயிட் கலர் saree, சுடிதார் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் வியர் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குங்க. இதை கையில் வச்சு பார்க்குறப்பவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம வியர் பண்ணுறப்ப இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த வளையலுக்கான ப்ராடக்ட் கோடு வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக மல்டி கலர் வளையலையும் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ கவரை ரிமூவ் பண்ணி பார்க்குறப்போ இன்னுமே நல்லா நமக்கு விசிபிளாக தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பேங்கிளோட இமேஜை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுலேயும் முக்கியமாக இந்த மல்டி கலர் வளையல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எல்லா கலரும் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக பார்வையாக இருக்குது. இந்த 1 டசன் வளையல அப்படியே கையில் போடுறப்போ ஒரு சூப்பரான ஒரு கிராண்ட் லுக் இருக்கும். இல்லை சிம்பிளாக வேணும் அப்படின்னா ஒரு 2 இல்லை ஒரு 3 வளையல் போட்டால் ஒரு சிம்பிளான லுக்லேயும் இந்த வளையல் இருக்குங்க. இந்த வளையலில் 2 சைஸில் ஆரம்பித்து 2.10, 2.12 வரைக்கும் கூட அவைலபிளாக இருக்குது. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டிசைன் பிடிச்சிருக்குன்னா அந்த வளையலில் வந்து சைஸ் வந்து கிடைக்காதுங்க. பட் இந்த வளையலை பொறுத்த வரைக்கும் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது. அதுவுமே இந்த வளையல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் வாங்கின வளையல் கனிஷ்காவுக்கு ஒரு 2 டசன் வாங்கியிருந்தேன். எனக்கு ஒரு 2 டசன் வாங்கினேன். சேம் வந்து அதே மல்டி கலர் வளையல் தான் எனக்கும் வாங்கியிருந்தேன். பட் கனிஷ்காவுக்கு வாங்கின வளையலில் இருக்கிற கலர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இல்லைங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கனிஷ்காவோட வளையலில் வந்து ரெட் கலர் வந்து நல்லா ஹைலைட் ஆகிருக்கும். நான் எனக்கு வாங்கினதில் வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலர், பீச் கலர் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. என்னோடய வளையலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் தான் நல்லா ஹைலைட்டாக தெரியுதுங்க. ஸோ மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டல் கலர், ப்ளூ மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஹைலைட் ஆகிருக்கு. அடுத்ததாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பீட்ஸ் வச்ச வளையல் வந்து வாங்கினேன். கனிஷ்காவுக்கு ஒயிட் பீட்ஸ் வாங்கினேன், எனக்கு வந்து பிளாக் வாங்கினேன். ஸோ இந்த பிளாக் பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் அந்த ஃப்ளவர் டிசைன் தான். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வளையல் ஃபுல்லாக ஃப்ளவர் வருது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த மெட்டலும் வந்து பிளாக் மெட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ட்ரெஸ்க்கு வந்து நம்ம போட்டுக்கலாங்க. பிளாக் ட்ரெஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வளையல் வந்து கிடைக்காது இல்லைங்களா. ஸோ இந்த பிளாக் கலர் வளையல் வந்து சாரீக்கு, சுடிக்குன்னு இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்ததாக எல்லா பேங்கிள்ஸையும் நான் ஒன்றா வச்சு உங்களுக்கு காட்டுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேங்கிள்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஸோ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்ததாக ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கனிஷ்காவோட பேங்கிள்ஸை நான் எடுக்க போகிறேன். ஸோ இதையுமே நான் வச்சு காட்டுறேன். எது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அன்பாக்சிங் வீடியோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரிப்பீட்டடாக வர கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் காட்டுற பொருளோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதா நீங்கள் அதிகமாக கேட்குறீங்க. ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்குறது ஒவ்வொரு நாளும் ஒரு ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். நான் வாங்கினப்போ ஒரு ரேட் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ போய் அதை செக் பண்ணி பார்க்குறப்போ அங்கே ரேட் வந்து மாறி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுறதில்ல. ஸோ நான் ஒரு ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறப்போ நீங்கள் அங்கே போய் பார்க்குறப்போ விலை அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் வரும். நீங்கள் சொன்ன ப்ரைஸ் இல்லை, இது வேறு ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வேறு ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் வரும். ஸோ அதனால தான் நான் வந்து ப்ரைஸ் வந்து என்னன்றதை மென்ஷன் பண்ணலை. இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.
நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் எந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.